Hi babes, welcome back to my channel Ramala Shifam. The next Prince episode 12. போன எபிசோட பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கு. வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல தாஜ் தன்னையை காட்டுறாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி வந்திருக்கு. அது பார்க்கறதுக்கு இன்விடேஷன் மாதிரி இருக்கு. அதில் அசவடிவத்தியன்ஸ்க்கு ரிட்டர்ன் வா அப்படின்னு எழுதியிருக்கு. அப்புறம் அடுத்த காம்படிஷன் அந்த ஆர்ச்சரி நடக்க போகுதில்ல, அதுக்காக எல்லாரும் மீனா நக்ரீனுக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் காட்டுக்கு போகல, இவங்க எல்லாம் இங்கேயே அரண்மனையில இருந்து லைவ் டெலிகாஸ்ட்ல அங்க நடக்க போறதை இங்க பார்க்க போறாங்க. அப்ப மீனா நக்ரீன்ல இது பண்ணது ராஜாக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ராஜா வசீனுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. அப்ப வசீன் சொல்றான், நான் கனினுக்கு தான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த கேம்ல ஏவா நல்லா விளையாடுவான், ஏவாக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஏவாவுடைய அப்பா சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல காம்படிஷன் ஆரம்பிக்குது. அப்ப அந்த காம்படிட்டர் 3 பேருக்குமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ரமிலுக்கு அவங்க அப்பா சொன்னாருல்ல, நீ ஃபர்ஸ்ட் வந்தா போதும், ஆல்ரெடி உனக்காக நான் ஒரு வேலை பண்ணிட்டேன்னு. அதே மாதிரி ஏவாக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. கனினுக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அதாவது இந்த எம்எல்ஏ சேஞ்ச் பண்ணணும்னு நீ நினைச்சீங்கன்னா அதுக்கு நீ கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருல்ல, அது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மார்க் எப்படின்னா அவங்க எத்தனை கில் பண்றாங்க அப்படின்னு பொறுத்துதான் இருக்குது. ஸ்னேக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அங்க காட்டுல இருக்க அனிமல்ஸ்க்கு ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்காமா. ஸோ அதை வச்சுதான் அவங்களுடைய மார்க் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. அப்புறம் காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கனின் தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றான். அப்படியே கேம் போயிட்டே இருக்குது. ஆனா கடைசியில எல்லாருமே நினைச்ச மாதிரி ஏவா தான் வின் பண்றான். ஏன்னா ஏவாக்கு தான் ஆர்ச்சரியில ரொம்பவே நல்ல ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அவ வின் பண்ணிடுறான். அவ வின் பண்ணதுமே ஏவாவுடைய அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ரமிலோட அப்பாவுக்கு சொல்ல வேணும், அவருக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. ஆனா இப்ப உண்மையாலுமே டென்ஷன் ஆக வேண்டியது கனினுடைய அப்பா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்லயே அவன் தோத்துட்டான், இப்ப செகண்ட் கேம்லயும் தோத்துட்டான். ஸோ ராஜாக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அப்ப சரணுடைய போனுக்கு யாரோ டெக்ஸ்ட் பண்றாங்க. இவங்க இங்க அரண்மனையில இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு அது கட் ஆயிடுது. என்ன நடக்குது இங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏதோ சம்திங் ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப ராஜா வசீன் கிட்ட கேக்குறாரு, என்ன இந்த ஊர்ல டெரரிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் கிடையாது, ஆனா என்ன நடக்குது அப்படின்னு நான் விசாரிக்க ஆள் அனுப்புறேன், அது வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரணுக்கு தான் ஏதோ டெக்ஸ்ட் வந்துச்சுல்ல, ஸோ சரண் உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போறான். இங்க காட்டுக்குள்ள ஒரே புகையா இருக்குது. அந்த இடத்துல யாரோ அவங்கள அட்டாக் பண்றாங்க. அவங்களும் அந்த வில் அம்பு வச்சு அட்டாக் பண்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அது ஏவா மேல பட்டுடுது. அப்ப கனின் போய் தடுத்துடுறான். அப்ப ரமில யாரோ அட்டாக் பண்ண வர, அட்டாக் பண்ண வந்தவங்கள கனினே கொன்னுடுறான். அப்புறம் இவங்க எல்லாருமே நம்மள கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க, நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு கனின்னு ஏவாவை அவளுடைய முதுகுல தூக்கிக்கிறான். அவங்க 3 பேர் அங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப சரண் அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த காம்படிஷனுக்காக அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்கல்ல, அந்த அரண்மனையில வேலை செய்யறவங்க அவங்க எல்லாருமே அங்க செத்து கிடக்குறாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சரணுக்கு எதுவுமே புரியல. அதே நேரம் அங்க பேட்டாயும் ஏவாவுடைய கோச் இருப்பாங்கல்ல, அவங்களும் அவங்கள தேடிக்கிட்டு வராங்க. இங்க அரண்மனையில கனினுடைய அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. ஏன் அவர் சின்ன வயசுலயே ஒரு டைம் அவரோட பையன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சு இத்தனை நாள் பையனை பிரிஞ்சிருந்தாருல்ல, அதனால பையன் ஒருவேளை மறுபடியும் போயிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்ப ராஜா நீ ஒன்னும் கவலைப்படாத, கனினுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்றாரு. அப்ப தாட் தானே அங்க வரான். அவன் அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அப்ப அவன் ராஜா கிட்ட இத்தனை நாள் நான் தலைமறைவா இருந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, ஆனா இப்பயும் நான் உங்களுடைய ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவர்கிட்ட என்னமோ கொடுக்குறான். அப்ப ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல கனினுடைய அப்பா தரின்னு இவங்க எல்லாருக்கும் முன்னாடி அவரு ஃபர்ஸ்ட் போய் தாத்தானைய மீட் பண்ணியிருக்காரு. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னு அவன் தாத்தானைய கேட்குறான். அதுக்கு நீ கனினுக்காக ஒரு விஷயம் பண்ணணும், ஆனா அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஏன் ராஜா கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம். ஏன் நீங்க ராஜாவை நம்பலையா அப்படின்னு தாத்தனை கேட்குறான். அதுக்கு இல்ல, நான் என் பையனுக்காகத்தான் அப்படி சொல்றேன், என் பையனோட சேஃப்டி முக்கியம். ஏற்கனவே அவன் சின்னதா இருக்கும்போது ஒரு டைம் நான் அவனை இழந்துட்டேன், இன்னொரு டைம் என் பையனை நான் கண்டிப்பா இழக்கக்கூடாது, அதனால தான் சொல்றேன், என் பையனோட சேஃப்டி முக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ராஜா கனினோட சேஃப்டியை முக்கியம் நினைக்கலன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அப்படி நான் சொல்லலை, ஆனா இப்போதைக்கு எனக்கு என் பையனோட உயிர் தான் முக்கியம்,
கனின்காக நீங்க இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, தாத்தனைக்கு கனின் பையன் மாதிரி தானே, அவன் ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலா என்ன ஹெல்ப் பண்ணா, இப்ப கனின்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு கோச் மாத்தாங்கல்ல, இதெல்லாம் அப்ப நடந்தது. அந்த கோச்சை பத்தி ஏதோ சம்திங் விசாரிக்க சொல்றாங்க. தாத்தானே அவங்க தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு அந்த கோச்சை பத்தி விசாரிக்க சொல்றான். அப்புறம் வேற யாருக்கோ கால் பண்ணி பேசினதுல அந்த கோச்சை பத்தின ஒரு சில விஷயம் அவனுக்கு தெரிய வருது. அதை பார்த்ததுமே தாத்தானே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். உடனே யாருக்கோ கால் பண்ணி அதை பத்தி பேசுறான். இன்னும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்றான். அப்புறம் அதுக்கப்புறம்தான் வேடிஷு தாத்தனைய பாக்குறான். அன்னைக்கு அவன் தாத்தனைய கிட்ட என்னமோ காமிப்பான்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தானே தாத்தனையே அசவடிவத்திற்கு வரதுக்கு ஒத்துக்குவான். இதையெல்லாம் ஒவ்வொன்றா தாத்தனை எல்லார் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. அப்ப பிரின்ஸ் ரச்சாட்ட அனுப்பின கோச் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான்ல. ஸோ இப்போ பிரின்ஸ் ரச்சாட்டா வந்து ரொம்பவே பயப்படுவாரு, எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படின்னு. அப்ப அவனுடைய ஆள் சொல்லுவான், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க, நீங்க வசினுடைய அட்வைஸ் தானே ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அங்க நின்னுகிட்டு இருந்த ஆள் கவனிச்சுட்டு இருக்கான். இவன் யாரு ஞாபகம் இருக்கான், கிளப்ல தாத்தானைய பார்த்து பேசினால அவன் தான், இவன் தாத்தானையோட ஆளுதான். இதை கேட்டதுமே உடனே அதை எல்லாத்தையுமே அவன் தாத்தானைக்கு அனுப்பிடுறான். அதாவது இதெல்லாம் வசினுடைய பிளான் அப்படின்னு. இந்த விஷயத்த இப்ப அவன் ராஜா கிட்ட சொல்லிடுறான். ராஜா அங்க இருக்கிற எல்லாருமே வசீனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இத்தனை நாள் வசீன் நல்ல மாதிரி இருந்தான், ஆனா இப்ப வசீனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனும் பயந்து பாக்குறான். இப்ப மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. அப்ப தாத்தனை வேடிஷ் கிட்ட, என்னால நம்பவே முடியல, வசீன் போய் எப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்க, எதுக்கு, அவர் எப்பயுமே ரொம்ப கைண்டா இருக்காரு, அதுக்காக அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றோம். அப்புறம் அந்த ஆர்ச்சரி காம்படிஷன் அந்த காட்டுல நடத்த போறாங்கல்ல, அந்த காட்டுடைய மேப் பாக்குறாங்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், இங்க நிறைய பயங்கரமான மிருகம் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய டிராப்ஸ் எல்லாம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. இவங்க ஏதோ ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பிளான் பண்றாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வேடிஷ் கேக்குறான், ஆமாம் இதெல்லாம் எதுக்கு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வசீன் எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க, வேற என்ன, பவருக்காக தான் அப்படின்னு சொல்ல, பவருக்காக என்ன வேணா பண்ணுவாங்களா அப்படின்னு வேடிஷ் கேக்குறான். அப்புறம் அந்த வசீனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் தாத்தனே வேடிஷ் ரொம்ப ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ உடனே அவங்க சரண்க்கு டெக்ஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரணோட ஃபோனுக்கு யாராவது மெசேஜ் பண்ணாங்கல்ல, அதான் இந்த மெசேஜ். இப்ப இந்த நடந்த விஷயத்த எல்லாத்தையும் தாத்தனை எல்லாரும் முன்னாடி சொல்லிட, வசீன் தான் கெட்டவன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. உடனே வசீன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். அப்ப தாத்தனை அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போய் பாதுகாக்க ட்ரை பண்ண, அங்க இருக்க போலீஸ் அந்த வசீனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஆல்ரெடி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. அடுத்து சரண் இங்க காட்டுக்கு போயிருக்கான் கனியனை காப்பாத்துறதுக்காக. அந்த அட்டாக்கரு கனியனை அட்டாக் பண்றதுக்காக வரான். அப்ப சரண் கரெக்டா போய் அந்த அட்டாக்கரை கொன்னுடுறான். அதே நேரம் பேட்டாயும் ஏவாவுடைய ஆளும் அங்க வந்துடுறாங்க. ரமில பார்த்ததுமே உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு பேட்டாய் கேட்க, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ரமில் அவனை கேட்குறான். அப்ப சரண் கனினோட ட்ரெஸ்ல இருந்து என்னமோ எடுத்து, இது வந்து ஒரு ட்ரிகரு அப்படின்னு சொல்றான். ஆனா இது எனக்கு வசீன் தானே கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, ஆமா வசீன் தான் கொடுத்தாரு, ஆனா இங்க நடக்கிற இந்த பிரச்சனைக்கு எல்லாருக்குமே காரணம் அவரு தான், அவரு தான் இவங்களை எல்லாம் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க, அவர் எதுக்கு எங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, வசீனுக்கு வந்து குழந்தைங்க இல்லைல்ல, இப்ப மத்த 3 ராஜாங்களுக்கு குழந்தை இருக்கிறதால அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்ப இந்த 3 பேரையுமே கொண்டுட்டா அப்ப காம்படிஷன்ல வசீனு வருவார்ல, அதுக்காகத்தான் அவர் பிளான் பண்ணியிருக்காரு போல. ஆனா வசீன் அப்படி பண்ணாரு அப்படின்னு அவங்களால நம்ப முடியல. சரி சீக்கிரம் கிளம்புங்க, இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஏவா காலில் அடிபட்டு இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு 3 பேருமே அங்க இருந்து தப்பிக்கிறாங்க, அதாவது 3 கப்பலுமே. அப்ப ரமிலு ஏவா அந்த 4 பேருமே அவங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த சரணுக்கும் கனினுக்கு ஒரு தனியா ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, அவங்க இந்த பக்கமா வந்துடுறாங்க. அப்பயும் கனின் கேட்குறான், எல்லாரும் பத்திரமா இருக்காங்கல்ல, நம்ம எல்லாருமே நல்லபடியா தப்பிச்சிருவோமா அப்படின்னு கேட்க, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகாது, எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சரண் சொல்றான். அப்ப ராஜாவும் கனினுடைய அப்பா தரினும் அங்க வந்துடுறாங்க. கனினுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இங்க இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அங்க வசீன் அவனுடைய ஆளுங்களோட வந்துடுறான். நீங்க என்ன என்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிடுவீங்கன்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா நீங்க தப்பிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றான். உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு ராஜா கோவமா கேட்க, உங்களாலதான் என் குடும்பம் அழிஞ்சுது,
அதே மாதிரி உங்க குடும்பத்தை நான் அழிப்பேன் அப்படின்னுட்டு ஹனினை பார்த்து சொல்றான். உனக்கு தெரியாதுல்ல இந்த விஷயம், உங்க தாத்தாவால தான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அப்ப வசீனு அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. மீனா நக்கரின்ல தானே அந்த மைன் இருக்குது, ஏதோ தங்க சுரங்கம். அதனாலதான் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் லங் கேன்சர் வருது. அந்த லங் கேன்சரும் வசீனுடைய ஒய்ஃபுக்கு வந்திருக்குது. அதுக்காக அந்த மைண்ட் ஆப்ரேஷனை கேன்சல் பண்ண சொல்லி அதுக்காக ஹெல்ப் கேட்டு தான் அவங்க ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. ராஜாவும் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தாம வசீனு அவனுடைய ஒய்ஃபை கூட்டிட்டு போய் பிரின்ஸ் ரச்சட்டாவையும் பிரின்ஸ் சனாவையும் பார்த்து அவங்ககிட்டயும் ஹெல்ப் கேட்க அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு அந்த தங்க சுரங்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்குது. அந்த பிரின்ஸ் ரச்சட்டாவுக்கு அதுல நிறைய லாபம் வந்திருக்குது. அதனால அவனும் எதுவும் பண்ணல. கடைசியில வசீனோட ஒய்ஃப் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம ரொம்ப பாவமா இறந்து போயிடுறாங்க. அப்ப அவருக்கு செம்மையா கோவம் வருது. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலல்ல, இதே மாதிரி உங்க எல்லாரோட குடும்பத்தை நானும் அழிப்பேன் அப்படின்னு அவரும் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காகத்தான் இத்தனை நாள் அவர் பிளான் பண்ணிட்டு ஒரு கரெக்டான சமயம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு போல. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. அப்ப வசீன் ராஜாவை பார்த்து ரொம்ப கோவமா சொல்றான். அந்த தங்க சுரங்கத்துக்காகத்தான் நீங்க இவ்வளவு இது பண்ணீங்க, என் ஒய்ஃப் உங்களாலதான் இறந்தா. ஆனா இப்ப என்ன ஆச்சு, உங்களுக்கே அந்த டிசீஸ் வந்துடுச்சு தானே. ஆனா அப்ப கூட நீங்க அந்த ப்ராஜெக்டை கைவிடுற மாதிரி இல்லை அப்படின்னுட்டு உங்களை இதுக்கு மேல நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் வச்சிருந்த கன்னை எடுத்து ராஜாவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சரண் ஒரு கன்னு வச்சிருக்கான். அவன் வசீனுடைய கையில அதை ஷூட் பண்ணிடுறான். அப்ப வசீனு சரணை பார்த்து, இப்ப கூட நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றியா, உங்க அம்மா இறந்ததுக்கு காரணமும் அவருதான் அப்படின்னு சொல்ல சரண் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறான். ஆனா அப்பயும் அவனோட டியூட்டில இருந்து விலகாம அவன் ராஜாவை தான் ப்ரொடெக்ட் பண்றான். இப்ப ராஜோட பட்லர் விருன் இருக்காருல்ல, அவரு திடீர்னு கையில வச்சிருந்த கன்னை ராஜா பக்கத்துல காட்டுறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. எல்லாரும் கன்னை கீழே போடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பயந்துட்டு கன்னை கீழே போட்டுடுறாங்க. அப்ப விருன் ராஜாவை பார்த்து, ஐ எம் சாரி யுவர் மெஜஸ்டி அப்படின்னுட்டு ராஜாவை ஷூட் பண்ணிடுறான். ராஜாக்கு ஒன்றும் புரியல. விருன் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்க அப்ப வசீன் சொல்றாரு, நம்ம கூடவே இருக்கிறவர், நம்ம ரொம்ப நம்புறவர் நம்மளை ஏமாத்தினா எப்படி இருக்கும்னு இப்ப தெரியுதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த விருன் சொல்றான், உங்களாலதான் என் தங்கச்சி இறந்தான், என் குடும்பமே இறந்துச்சு அப்படின்னு சொல்ல வசீன் என்ன சொல்றான், இவன் உன்னோட ஒய்ஃப் விருனோட தங்கச்சி அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு அவனும் சொல்றான். ஆனா உங்களுக்கு தான் யாரை பத்தியும் கவலை இல்லை, நீங்க எதுக்கு இப்ப ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி விசாரிக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் எப்படி அவன் இத்தனை நாள் அந்த பிளான் எல்லாம் பண்ணியிருக்கானா, ராஜா கூடவே தானே விருன் இருக்கான். அப்படி கூடவே இருந்ததாலதான் ஹனின்னு உயிரோட இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஹனின் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதுமே ஹனினை கொல்றதுக்காக வசீன் ஆள் அனுப்பியிருக்கான். அதான் ஹனினை இங்க கூப்பிட்டு வரும்போது நிறைய பேர் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாம் வசீனுடைய ஆளுங்க தான். அப்ப ராஜா வேணும்னே சரணை கூட அனுப்பி எப்படியோ ஹனினை காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் எப்படியாச்சும் கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரச்சட்டா அந்த கோச்சை அனுப்பி அவன் பண்ண பிளானால இவரோட பிளான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால தான் ரச்சட்டாவோட பையன் ரமீல கொல்றதுக்காக அவங்க காட்டுல ஆள் அனுப்பியிருப்பாங்க. ரமீல காட்டுல சைக்கிளிங் போகும்போது யாரோ அட்டாக் பண்ணுவாங்கல்ல, அது கூட ராஜா அனுப்பின ஆளுங்க அப்படின்னு ரச்சட்டா தப்பா நினைச்சுப்பாருல, அதுவும் ரமீல் பண்ண வேலைதான். நான் ரமீல கொலை பண்ணணும்னு சொல்லி ஆள் அனுப்பல, இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல, எல்லாரையும் கொலை பண்றதுதான் எனக்கு ஒரே வழியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அப்ப கனின் சொல்றான், இப்படி சும்மா கொலை பண்றது எதுக்குமே ஒரு தீர்வா இருக்காது அப்படின்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, அவன் என்னை கொல்ல மாட்டான், ஏன்னா இப்பயும் நான் தான் ராஜா அப்படின்னு ராஜா சொல்ல அதுக்கு விருன்னு நக்கலா சிரிச்சுட்டு மறுபடியும் ராஜாவை ஷூட் பண்ண போறான். ஆனா அப்ப தாத்தனை அங்க கரெக்டா விருனை ஷூட் பண்ணிடுறான். தாத்தனை கூட வந்த போலீஸ்ல எல்லாம் வசீனையும் பிடிச்சிடுறாங்க. தாத்தனை பார்த்ததுமே கனினுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க அப்பா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கான்னு சொல்லி போய் அவங்க அப்பா எப்பயும் ஹக் பண்ணிக்கிறான். அப்ப வாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் இங்க இருந்து போலாம் அப்படின்னு அங்க இருந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப போலீஸ் கிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டு வசீன்னு கனினை ஷூட் பண்ண போறான். அப்ப கனினுக்கு முன்னாடி சரண் வந்துடுறான். சரண்க்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த புல்லட்டு சரண் மேல விழல, சரணையும் மறைக்கிறதுக்கு முன்னாடி சக்கரி வந்துட்டு இருப்பான். சக்கரி மேலதான் அந்த புல்லட் பட்டிருக்கும். அப்ப அங்க ஷூட்டிங் நடக்க அங்க இருந்த வசீனு எல்லாருமே இறந்துடுறாங்க. பாவம் சக்கரி இறந்து போயிடுறான் அந்த இடத்துலயே. இதோட இந்த எபிசோடு முடியுது. பாவம் சக்கரி இறந்ததா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.